எங்க போனான்னு தெரியல. வாங்க வாங்க படிச்ச பசங்களா? சரிங்க முதலாளி. ஆமா முதலாளி, நீங்க வேணா பாருங்களா. ஓம் இருக்க நம்ம ஹோட்டல்ல ஹோ சைவம் மாத்தி கட்டுறோம் பாருங்களா. அப்படியே காப்பு நிறைய வந்தா போட்டுக்கணும்னு நல்லா கல்லாப்பட்டியில முதலாளி. சரி முதலாளி, போயிட்டு சீக்கிரம் வாங்க. அப்படியே பக்கத்துல சாப்பிட்டு வந்துருவோம். என்ன சார் சாப்பிடுறீங்க? ஹோட்டலுக்கு சாப்பிடுறீங்க? அரே எந்திரிங்க சும்மா. அவன் என்ன தெரியும்? பிரைம் மினிஸ்டர். அப்படின்னா ஓ, சோறு போடுவீங்களா? வேற என்ன தெரியும்? ஓ, பிளான் பண்ணி காலையில பருப்பு எவ்வளவு போடணும், அரிசி எவ்வளவு போடணும், எவ்வளவு காலையில பிளான் பண்ணிட்டு அப்புறம் வேலை செய்வீங்க. அட திரும்பியான வேலையா இருக்கு, வேலை பார்க்க தெரியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் கலை பண்ணிட்டு உட்காருங்க. பசங்க தான் அனுப்பி விடுவேன். சரி போமா, சேர் எடுத்துட்டு போயிடுங்க. இரு, இது என்ன கழுத்துல கயிறு? இதை வச்சு டம்ளரோட துவைக்க முடியாது போலயே. நாளைக்கு வரும்போது என்ன மாதிரி ஜம்முன்னு துண்டு போட்டாங்க. என்ன போங்க. தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கணும் ஜோடியா வந்திருக்காங்க. தம்பி 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 இல்லைங்க, நீ யாருங்க? இது டப்பா திருடுவீங்களா? அப்படின்னா ஓ, யாராவது வேலை கொடுத்தா அதை செய்வீங்க, நீங்களா சொந்தமா யோசிச்சு பண்ண மாட்டீங்களா? தானே சாம்பார் வைக்கிறதுக்கு நீதான் சரியான அங்க போய் வச்சுக்கியா. கழுத்துல கயிறு கட்டு வர பாரு, பருப்புலாம் எடுத்து பாரு. சாம்பார் வைக்க அப்படியே நம்மளே ரசம் வைக்க. அம்மனே ரசம் வைக்க தெரியுமா? வாத்து ரசமா? அம்மனே சுத்த சைவ ஹோட்டல் வாத்து ரசம் என்ன தம்பி இது? தம்பி ரசம் மட்டும் சொல்லி தரணும், வேற எதுவும் சொல்லி தரக்கூடாது. தோலை போட்டு கூட ரசம் வைக்க சொல்லி ராமு தம்பி 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 கருப்பு சட்டை போட தம்பி. நீ கேரண்டி விட்டு குச்சி விட்டு போங்க. எந்த வேலையா? வேற என்ன தெரியும்? ஓ, பராது பாக்குற வேலையா? தெளிவா சொல்லு. சரி என்ன வேலை பாப்ப? அவனே யாராவது வேலை கொடுத்தாதான் செய்வான், அதையும் ஒழுங்கா உருப்படியா செய்ய மாட்டான். அவன் கரெக்டா செய்யறானா இல்லையான்னு பாக்கிறதுக்கு நீ ஒண்ணு பண்ணு. பசங்களை சாம்பார் வைக்க சொல்லியிருக்கேன், போய் ஒழுங்கா வைக்கிறாங்க என்னன்னு பாரு போ. தம்பி 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 உன்ன சாம்பார் வைக்க சொன்ன டிவி பட்டி பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க? அறிவு கேட்டவன உன சாம்பார் நீ ஏன்டா கூழ் வைக்கிற? கூழ் இல்ல மாஸ்டர், கூகுள். அப்படின்னா கூகுள பார்த்து சாம்பார் வைக்கல மாஸ்டர், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்தேன். முருகா, இவனை சாம்பார் வைக்க சொன்னா கூழ் வைக்கிறான் காப்பி வைக்கிறாங்கிறானே. இவனெல்லாம் வச்சு நான் எப்ப சமைச்சு அம்மனி ரசம் வைக்க சொன்ன வச்சுட்டே இல்லையா? ரசம் எல்லாம் ரெடி மாஸ்டர், அது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆகுது மாஸ்டர், அதுதான் பாத்துட்டு மாஸ்டர். அட அறிவு கட்டுறவங்களா, கொஞ்சோண்டு கையில ஊத்தி நக்கி பார்த்தா தெரிஞ்சுமடா. ஏன்டா டிவி போட்டு 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 பாக்குறீங்க? போக வேணாம், உங்களுக்கு விகரம்
ஏ தம்பி 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 நல்லு சாம்பார்ல முடி ஊத்துற போது தள்ளி இல்ல என்ன பாருங்க மாஸ்டர் சாம்பாரோ ஒரே கலர் ரசமோ ஒரே கலர் ஃபெயில் ஆயிடுச்சா ஏ கஸ்டமர் உட்கார்ந்துங்கடா அத ஏதாச்சும் போடுங்களா ஏதாச்சும் போடுவீங்களா இருங்க மாஸ்டர் இன்னொரு டெஸ்ட் நிறுத்து முதல்ல சாம்பார் எடுத்து உப்பு இருக்கான்னு பாத்தீங்க அப்புறம் ரசம் எடுத்து உப்பு இருக்கான்னு பாத்தீங்க அதான் ரெண்டுலயும் பாத்தீங்க அப்ப நான் இதுலயும் அதுலயும் மாத்தி மாத்தி பண்ணிட்டு என்ன மாஸ்டர் சனி டெஸ்ட் ஃபெயில் ஆயிடு அட்லீஸ்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் பாஸ் ஆகணும்ல அதுலயாச்சும் பாஸ் ஆச்சா இல்லையாடா இல்ல மாஸ்டர் ஏய் கஸ்டமருக்கு என்னடா உப்பு போடுவீங்க ஏதாச்சும் போடுங்களா சாஞ்சாவுக்கு இல்லையா நான் முதல்ல சொன்ன மாதிரியே கடை ஓவோட வந்துடும் போலயே ஹலோ சாம்பார்ல உப்பு இல்ல உப்பு தானே இது நான் கேட்டது உப்பு பருப்பு இல்ல அதெல்லாம் கரெக்டா தான் வச்சிருக்கேன் போய் தான் பார்த்துட்டு உப்பு இல்லப்பா உப்பு போடு அப்பதான் கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு போட முடியும் போ நான் கூகுள பார்த்து சமைச்சிருக்கேன் போ எல்லா டெஸ்டும் பண்ணி கரெக்டா இருந்தா தான் கஸ்டமருக்கு போட முடியும் கூகுள பார்த்து வச்சிருக்காங்க உப்புலாம் போட முடியாது போய் வேலையை பார்த்து பருப்பு வேணாம் உப்பு தான் வேணும் அக்யூஸ் படி எல்லாம் கரெக்டா இருக்கு வேலையை பார்த்து போ தம்பி என்ன சண்டை போட்டுட்டு இருக்க வெளியே போட்டுக்கிற மேம்பாரம் பக்கத்துல பண்ணா இது வியாபாரம் பக்கமா வேலையா இன்னைக்கு கால ஒரு வேலைய போடா வேலைக்காரனா போடா நீ போடா தம்பி என்ன பிரச்சனை என்னாச்சு இப்ப மாஸ்டர் சாம்பார்ல உப்பு இல்ல மாஸ்டர் உப்பு போட சொன்னா ஏத்தி பேசுறான் ஏன் தம்பி உப்பு இல்லங்கறாரு உப்பு போட வேண்டியதானே மாஸ்டர் நான் கூகுள பார்த்து ரெடி பண்ணிருக்கேன் மாஸ்டர் எல்லாம் நீ போடா நீ அழைச்சே வேணாம் போடா ஐயோ நீ வேணும் போல முருகா யோ என்ன கடையெல்லாம் காலியா இருக்கு கள்ளப்பட்டியும் காலியா இருக்கு செஞ்சு வச்ச சாப்பாடு அப்படி இருக்கு என்ன பண்ணி வச்சிருக்க நீங்க ஒரு 4 பேர் அனுப்புறீங்களா முதலாளி ஆமா அந்த டையை கழுத்துல கயிறு கட்டிட்டு வந்தாலும் முதலாளி ஆமா பிஎம் அவன் ஒரு வேலை பார்க்கறான் முதலாளி என்ன வேலை இந்த இத்தாடங்கி டாஸ்கோப் போட்டு மலாமல பத்தின மல்லாக்க நிலவ போவாங்க அந்த மாதிரி மேம்பாரம் மட்டுமே பார்க்கறான் முதலாளி அது கூட பரவாயில்ல முதலாளி அடுத்ததா வந்தானுங்களே டப்பா திருடுறவனுங்க யாரு டெவலப்பர்ஸா நான் ஜோடியா ஜோடியா அவனுக்கு உப்புக்கும் பருப்புக்கும் கூட வித்தியாசம் தரும் முதலாளி எப்படி முதலாளி நான் சாம்பார் வச்சு சமையலாம் முடிக்கிறது எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு அவெல்லாம் கடவுள் போடுவாங்க அதுக்குதான் முதலாளி லைக்கு அடுத்ததா ஒருத்தன் வந்தானே எனக்கு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு டெஸ்ட் அவன் சரியான நக்கீரர் பரமலையா இருப்பான் முதலாளி ரசத்தை நக்கி பார்த்து கடைசி வரைக்கும் கஸ்டமருக்கு ஊத்தவே இல்லை முதலாளி சரி வீடியோ பாத்துக்கலாம் ஒரு வாரம் நான் ட்ரெயின் பண்ணி ஒரு மாதிரி ஆக்கிடு இதை நீ ட்ரெயின் மட்டும் பஸ் கூட என்ன வேணா பண்ணு உங்களை காசை கொடுக்க நான் வீட்டுக்கு போக போறேன் சரி அதுக்கு என்ன ஹோட்டல்ல டெவலப் பண்ணா வழின்னு சொல்லிட்டு போ முதலாளி சாஃப்ட்வேர் பையன் நம்பினா சமையல் சட்டியில போகணும்னு எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி சமையல் வேலைக்கு சகசரா காலேஜ் ஹோட்டல் கரெக்டா எதுக்கு முதலாளி போன் எடுத்து நம்ம முன்னாடி தான்